எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எலும்பு எலும்பு சீயோனே, ஆண்டவர் இப்படி சொல்றாரு. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தினால விழுந்து போயிட்டீங்க? ஆண்டவர் யாரையுமே விழுந்துட்டா இவனை கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு போகவே மாட்டார். அவர் தேடி வந்து உங்களை திரும்பவும் ரட்சிப்பார், மீட்டுக் கொள்வார். எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாலும் சரி, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நீங்க விழுந்த காரியத்துல இருந்து நீங்க எழும்புவீங்க. முன்னை விட அதிகமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இன்னைக்கு உங்க வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கு? கரை பற்றுச்சா, இல்ல கிழிஞ்சிருச்சா, அசுத்தமாயிருச்சா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அலங்கார வஸ்திரங்களை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. யோசேப்புக்கு ஒரு கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. அது அவங்க தகப்பன் கொடுத்தது. சிறைச்சாலையில் ஒரு வஸ்திரம் இருந்துச்சு, ஆனா அதுவும் ஒரு மனிதன் கொடுத்தது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது அவருடைய ராஜ வஸ்திரம். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வர வேண்டிய அந்த உயர்வுகள் என்ன, உங்களுக்கு வர வேண்டிய உலகத்தில் இருக்க வேண்டிய அந்த ஸ்டேட்டஸ், அந்த ஆசீர்வாதம் என்ன, அதை பார்த்து அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய இந்த நிலைமையை மாற்றுங்க. என் மேல ஒரு முக்காடு இருக்குது, அதை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, என்னை உயர்த்துங்கன்னு கேளுங்க. உங்களை ஆண்டவர் அலங்கரிப்பார். யோசேப்புக்கு கொடுத்த அந்த வஸ்திரம், ராஜ வஸ்திரம், யாருமே எடுத்து போட முடியல. உங்களுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற அந்த நன்மை, அந்த உயர்வு, அந்த ஆசீர்வாதத்துக்கு உண்டான அலங்காரங்களை, அந்த அலங்கார வஸ்திரங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுக்கப்புறம், அதாவது இனிமேல் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவதில்லை. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில அந்த விருத்த சேதனம் இல்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத மனிதர்கள், பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தங்கள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். இதுக்கு மேல இனி உன்னிடத்தில் வருவதில்லை அப்படின்னா இதுக்கப்புறம் இனிமே இருக்காது. ஆண்டவர் விடமாட்டாரு. அதே மாதிரி நம்மளும் அதை தேடி போகக்கூடாது. ஒரு சில இடத்துல அவர் விடலைனாலும் நம்ம சைடா எஸ்கேப் ஆகி போய் ஈஸியா அந்த அசுத்தத்தை எடுத்து நமக்குள்ள வச்சுட்டு வந்துருவோம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. இன்றைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இனிமேல் இது என்னிடத்துல வரவும் வேண்டாம், இந்த அசுத்தத்துக்கிட்ட நானும் போக வேண்டாம், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரன்னு கேளுங்க. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லைன்னு வேதம் சொல்லுதில்ல, அதே மாதிரி நீங்க கேளுங்க. இனி நீங்களும் அந்த அசுத்தத்துக்கிட்ட போகக்கூடாது. அந்த தீய பழக்க வழக்கங்கள், தீங்கான மனிதர்கள் யார்கிட்டையும் நீங்க போக வேண்டாம். அவைகள் உங்களிடத்தில் வராதபடிக்கு, கர்த்தாவே இது என்கிட்ட வராதபடிக்கு என்னை சுற்றி வேலையடைத்து காப்பீராகன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இனி இந்த அசுத்தங்கள் உங்களிடத்தில் வருவதில்லை. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இனி உங்களுக்கு இனிமையான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார்.